ஆந்திராவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. தெலுங்கானா மாநிலம் நடத்தி முடிச்சுட்டாங்க. கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க. பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க. ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க, நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஏன் முதலமைச்சர் அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தலன்னு கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன அதிகாரம் உங்களுக்கு? தெலுங்கானாவுக்கு ஒரு சட்டம், தமிழ்நாடுக்கு வேற சட்டமா? 2008 நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார்கள். இந்திய புள்ளியியல் விவரம் சேகரிப்பு சட்டம், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. அந்த சட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அவங்க பஞ்சாயத்துல சாதிவாரி கணக்கெடுப்போ வேற எந்த கணக்கெடுப்போ நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. யாருக்கு இருக்கு? பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறது. ஆனா நம்மால் முதலமைச்சர் அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறார். இதே சட்டத்தின் கீழ் தான் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, பீகார் எடுத்து முடிச்சுட்டாங்க. இவருக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? அதை நம்புவோமா?